இருந்தாலும் நார்த் சைடு மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அவங்களுக்கு பிடிக்கலன்னா திடீர்னு கர்ச்சிப் கட்டிட்டு அடிக்க வந்துடுவாங்க. அந்த சம்பவம்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அடிச்சிட்டாலும் எதுக்காக அடிப்பாங்க? சம்மந்தமே இருக்காது. அவங்களுக்கு பிடிக்கலன்னா அடிச்சிருவாங்க. சின்ன பையன் ராபரிங் பண்ணான். அந்த இடம் ரொம்ப பஞ்சப்பட்ட இடம்னு சொன்னாங்க. பீகாருக்கு முன்னாடி ஃபோர்த்து ஆவரேஜ் தான் படிச்சிருப்பான் போல அந்த பையன். கேஷுவலாக நான் நிறுத்தி வண்டி த்ராட்டல் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு இங்கே கத்தி இப்படி வச்சுக்கிட்டான். இன்கேஸ் ஏதாச்சும் விலங்கு வந்துச்சுன்னா அது எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. ஏற்கனவே ஒரு டைம் 4 யானை துரத்திடுச்சுன்னு இந்த ஊட்டி பேக் சைடில் அது கூட சண்டை போட்டுட்டு கான்ட்ரவர்சி பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் கஷ்டம் தான். அவர் சைடு பார்த்தீங்கன்னா அந்த 10 வருஷம் லைசன்ஸ் கேன்சல் பண்ணது தான். ஏன்னா ஒருத்தரோட லைஃபே அந்த 10 வருஷத்துக்குள்ளார தான். இப்போ தான் ஒரு ஓடுற வயசு. ஒரு சின்ன ஒரு இடத்துல குழுவிலேருந்து இவ்வளோ பெரிய இதாக இருக்காரு. அவருக்குலாம் நிறைய பேர் ரோல் மாடலாக நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நானே பார்த்துருக்கேன், இந்தமாரி பண்ணலாம், அவர் பண்ணியிருக்காரு, அதேமாரி பண்ணலாம், நானுமே நிறைய யோசிச்சிருக்கேன். நிறைய பேத்துக்கு இதாக இருக்காங்க. இப்போது லைசன்ஸ் கேன்சல்னா அவர் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு எதுவுமே அவரால் பண்ண முடியாத மாரி இருக்குது. தேவையான்னு கேட்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது தேவையான நான் அவங்கள பார்த்து தான் சிரிப்பேன். நான் அவங்கள மாரி டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு இருக்க கிடையாது. எங்களால் முடிஞ்சது எதாவது பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பிறந்ததுக்கு ஏதாச்சும் எங்கள் அடையாளத்துக்கு தேடி ஓடிட்டுருக்கோம். அதனால் எங்கள் வேலை நாங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஹாட் ரைசர் இருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம். ஆக்சுவலி நீங்கள் கப்பலாக வருவீங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே. ஒய்ஃப் கூட வந்தாங்க அப்படியே வந்துடலான்ட்டு. என்னை விட்டு தனியாக இருக்க மாட்டாங்க இவங்க. அதனால் நான் உங்களோட வீடியோஸ் நிறையா பார்க்கும்போது எப்படி டிடிஎஃப் வாசன் அந்த பைக்கருக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும் தெரியுமா? அது அப்படியே வந்து உங்களுக்கும் வர்ற மாதிரி பார்க்குறோம். அதை தாண்டி என்ன உங்கள் கல்யாணம் செம்ம வைரல் ஆச்சு. என்னன்னா நீங்க கோட் ஷூட்லாம் போட்டு ஜாக்குவார் கார்ல வந்து இறங்கி வரும்போது ஒரு 10 பவுன்சர்ஸ் வந்ததுதான் நிறைய பேர் கமெண்ட்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. ஆமா, எதுக்கு இவ்வளவு பவுன்சர்ஸ், என்ன அப்படி என்ன அப்படின்ற மாதிரிலாம் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது ஃபஸ்ட்டு பவுன்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணுற பிளானிங்கே இல்லை. திடீர்னு வந்துட்டு கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடியே கூட்டம் நிறையா வந்துருச்சு. எப்போ கல்யாணம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே கல்யாணத்துலேயே உட்காந்துக்கிட்டாங்க, அங்கேயே படுத்துங்கிறாங்க அப்படின்னு. சரி அப்பா வந்துட்டு திடீர்னு எதுக்கு பவுன்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போ வாசனும் வந்திருந்தார் கல்யாணத்துக்கு. இன்னும் நிறையா செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே இருந்தாங்க. சரி ஒரு ஹெல்ப்புக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது கல்யாண மண்டபத்துலேருந்து எங்கள் வீட்டு வரைக்குமே ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு. அவ்வளோ ஒரு கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி நார்மலாக வருவாங்கன்னு தெரியும், இவ்வளோ பேர் வருவாங்கன்ட்டு எதிர்பார்க்கல. மேக்ஸிமம் ஒரு 4000 பீப்புள்ஸ் அபோவ் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலேயே வந்தாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 3500 பேத்துக்கு சாப்பாடு போட்டோம். அதுக்கு மேலே வந்துட்டு நிறைய பேர் வந்தாங்க. அப்பயும் ஃபுட்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. வந்தாங்க எல்லாத்துக்குமே ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணிட்டோம். எல்லாத்துக்குமே ஃபுட் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஒரு 600 பேர் பக்கமாக பத்தலை அப்படி மாரி சொல்லியிருந்தாங்க. எனக்கே அங்கே ஃபுட்டு இல்லை, ஏன்னா மாப்பிள்ளை லாஸ்ட்டாக தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. எனக்கே அங்கே ஃபுட்டு கிடைக்கல. நாங்களே வந்துட்டு அங்கே சரவண பவனில் தான் ஃபுட் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். கண்டிப்பாக இப்போ செலிபிரிட்டி அப்படிங்கிறத தாண்டி ஒரு பைக்கர் அப்படிங்கும்போது அவருக்கு ஃபர்ஸ்ட் லவ் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அப்படி தான். ஏன்னா அந்த மனுஷனை நான் வந்து சும்மா பார்த்ததை விட பைக்கோட பார்த்தது தான் அதிகம். ஸோ இந்த பைக்கு இந்த மாதிரி இந்த வெஹிக்கிள்ஸ் மேலே லவ் வச்சுருக்கவங்க வீட்டில் இருக்கும்போது கூட நம்ம வந்து கல்யாணன்ற ஃபீலே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நார்மலாகவே வந்து அவங்களுக்கு மைண்ட் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். வெளில போகிறதுனா உடனே ஒரு 10 நாள் போயிடுவாங்க, ஒரு 15 நாள் போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் போயிருக்காரா? வீட்டில் நான் இருக்கின்றதே மறந்து இல்லை 10 நாள்லாம் நான் போனது 10 நாள்லாம் போனதில்ல. இதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதானா யூஸ் பண்ணி பார்க்கலான்னு தோணுது. 3 to 4 days. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்பீங்களா எப்போ நான் ஒருத்தர் இருக்கின்றது தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி? ஒரு நாளைக்கு ஒரு 2 times பண்ணேன். அதிகம் கால் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ரேராக தான். அதுக்குள்ளே நானே வந்துடுவேன். அதான் எங்கே போனாலும் கூட வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஃபீவராக இருந்தாலும் என் கூட ட்ராவல் ஆகிடுவாங்க. அப்படின்னா நான் அங்கே போயிடுவேன். இது வரைக்கும் அதான் இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் இருக்குது. இதுக்கப்புறம் வேணால் நீங்கள் சொன்னதானே நடக்கலாம். 15 நாள் 20 நாள் 1 மாதம். நிறைய பேர்லாம் ஃபாரின்லாம் போயிட்டு ஒர்க் பண்ணுறாங்களே, இதுவும் அந்தமாரி ஒரு ஒர்க் தானே. ஆமாம், ஆக்சுவலி இப்போ என்ன யூடியூப்ல கிட்டத்தட்ட இந்த கோடிங்கெல்லாம் சம்பாதிச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஐயோ எத்தனை கோடி வரும்? எத்தனை கோடிலாம் இல்லைங்க. அது ஒரு லைஃப் டைமோட இதில் தான் வந்துச்சு. அது இல்லாமல் நான் அந்த கடை விளம்பரம்லாம் பண்ணுவேங்க, போர்த்தீஸ் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் சேர்த்தி தான் அந்த 98 பக்கமாக வந்துச்சு. அது சொல்லியிருந்தேன். யூடியூப் மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு 16 அவ்வளோதாங்க. அவ்வளோதான். இதில் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த விளம்பரத்தில் தான். அதில் தான் கேட்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பண்ணுற ஸ்ட்ரகிள், ஏன்னா ஒரு தம்பு வைக்கிறது கூட கண்டென்ட் அங்கே ஏதாவது வேணும்ல. கண்டிப்பாக. இல்லை அந்த வீடியோவே என்னதான் இருந்தாலும் அந்த எவ்வளோ உள்ள ஒர்த் இருந்தாலும் அந்த தம்மையில் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த தம்பு வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும். அதை நம்ம வந்து உருவாக்க முடியாது. ஏன்னா நீங்கள் போகிற ட்ராவலில் ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் மேலே போகிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது நடக்கணும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது, நடந்துடும் அப்படின்னு. அந்த மாதிரி நடந்தது ஒரு ஒஸ்டான ஒரு விஷயம்
நீங்க வீடியோவில் சொல்லாத விஷயம் ஏதாவது இருக்கா? அதாவது நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆக்சிடென்ட் ஆன சொல்லியிருக்கீங்க, போலீஸ் இது பண்ண சொல்லியிருக்கீங்க. அதை தாண்டி ஏதாவது ஒரு வேர்ஸ்டான விஷயம்? ஃபர்ஸ்ட் ராபரிங் தான். ஒரு சின்ன பையன் என்னை ராபரிங் பண்ணான். சின்ன பையன். சின்ன பையன் ஒரு ஃபோர்த்து ஆவரேஜ் தான் படிச்சிருப்பான் போல அந்த பையன். ஓகே. அந்த பையன் என்கிட்ட ராபரிங் பண்ணான் ட்ரிப்பில் போனப்போ. கேஷுவலாக நான் நிறுத்தி வண்டி த்ராட்டல் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு இங்கே கத்தி இப்படி வச்சுக்கிட்டான் நார்த் சைடில். அந்தமாரி அமௌண்ட்லாம் கொடு அப்படி அப்படின்ட்டு. இதை பற்றி நான் எதுவுமே ஷேர் பண்ணல. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன பசங்கன்னா ஒரு 10th படிக்கிற பசங்க மாரி ஒரு கை கோர்த்துக்கிட்டு அது ரொம்ப வைரல் ஆனிச்சு. இந்தியா ஃபுல்லாக வைரல் ஆனிச்சு. கை கோர்த்துக்கிட்டு காசு கொடுத்தா தான் நான் அந்த ரோடை கிராஸ் பண்ண விடுவேன். லைக் மினி டோல்கேட் மாரி காசு கொடுத்தா தான் நான் அந்த ரோடை கிராஸ் பண்ண விடுவேன்னு சொல்லிட்டு சரி நாங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்தோம். அடுத்தடுத்துக்கு ஒரு மரத்துக்கும் ஒரு 10 பசங்க வந்துட்டு வழி மறைச்சிக்கிட்டாங்க. இதேமாரியே வந்துட்டு இந்த ஒரு சின்ன பையனும் வந்துட்டு சரி கேஷுவலாக ஏதோ பேசுவோம் நம்ம, சரி பைக் ஏதோ ஆசைப்பட்டு பேசுகிறான் போலன்னா டக்குன்னு ஒரு சின்ன கத்தி இவ்வளோ கத்தி தான் இப்படி வச்சுக்கிட்டான். காசை கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோன்லாம் என்னடி அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு 2000 3000 எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு ஃபுட்டு எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க. அந்த இடம் ரொம்ப பஞ்சப்பட்ட இடம்னு சொன்னாங்க. பீகாருக்கு முன்னாடி அந்த இடம் வந்துட்டு ஒரு டாய்லெட் கூட கிடையாது. பகலில் ஒரு 12 or 1 அந்தமாரி டைமில் தான் ராபரிங் பண்ணாங்க. என்ன பண்ணுறது, ஏதோ வச்சு பேசி டக்குன்னு வயிற்றுக்குள்ளே இறக்கிட்டானா என்ன பண்ணுறது, வீட்டுக்கு ஒரே பையன். சரி அப்போதைக்கு என்ன சுச்சுவேஷன், அவன் வந்து கேமரா இதெல்லாம் எதுவுமே பண்ணல. சரி அந்த டைமில் நான் கேமராவும் ஆன் பண்ணல, கேமரா அவன் பிடுங்கவும் இல்லை. அவன் வந்துட்டு ஃபோன் கேட்டான், பர்ஸு இந்த அதுவும் நியாயமான திருடம் போல் அந்த ஆதார் அட்டைலாம் கொடுத்துட்டான். ஏன்னா அதை வச்சு தானே அடுத்த இடத்துக்கு போகணும். அவன் கேட்டது கேஷ் மட்டும் தான் கேட்டான். கேஷு ஃபோனு கேட்டான். ஃபோனு தர முடியாதுடா, நான் ரொம்ப லாங்லேருந்து வரேன் அப்படி இப்படின்ட்டு. அந்த பையன் காலெலாம் விழுந்திருப்பான் விட்டுருந்தா. அந்தமாரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். யூஸ்வலாகவே நம்ம நைட்டு எங்கேயாவது கொஞ்சம் லாங்கில் போனாவே நம்ம திட்டுவாங்க வீட்டில், பயங்கரமாக ராபரி நடக்குது மாதிரி. என்னென்னலாம் சேஃப்டியாக நீங்கள் வச்சுப்பீங்க? ஐ மீன் ஓரளவுக்கு மைண்ட் செட் ஆகி தானே போவீங்க, தெரியாத ஊர் தெரியாத இடம். சேஃப்டிக்கு எப்பவுமே ஒரு கத்தி வச்சிருப்பேன் நான். அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கத்தி நான் வச்சுக்க பழகினேன். இது போக நைட் டைமில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்டாப் பண்ண மாட்டேன். அப்படியே ஸ்டாப் பண்ணுற பார்த்தீங்கன்னா டோல்கேட்டில் மட்டும் தான் ஸ்டாப் பண்ணுவேன். இன்கேஸ் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறது இருந்துச்சுன்னா போக மாட்டேன். இன்கேஸ் ஏதாச்சும் விலங்கு வந்துச்சுன்னா அது எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. ஏற்கனவே ஒரு டைம் 4 யானை துரத்திடுச்சுன்னு இந்த ஊட்டி பேக் சைடில். அது கூட சண்டை போட்டுட்டு கான்ட்ரவர்சி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 4 யானை ஈவினிங் டைமில். ஸோ அந்தமாரிலாம் அப்போ எனக்கு தெரியாது, எனக்கு யாரும் கைட் பண்ண கிடையாது. எனக்கு மேலே இருக்கிறவங்க யாரும் கைட் பண்ணது கிடையாது. கேட்கும் போது அவங்க மாதிரி நீலாம் என்னடா இது பண்ண போகிற அப்படின்னு சொல்லித்தரல. நானே தான் ஒன்று அடிபட்டு கற்றுக்கிட்டு இருந்தனால நான் தெரிஞ்சதெல்லாம் எனக்கு சின்ன பசங்களாம் தெரியும். ஏன்னா அவங்க நாளைக்கு போய் எதுவும் பண்ணக்கூடாதுங்களா. நிறைய பேர் ரோடு ஆக்சிடெண்ட்டில் டெத்து கூட ஆகுறாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஆனால் பெரியவங்க யாரும் சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க. இந்த ரைட் சம்மந்தப்பட்டதில் சொல்கிறேன். இது நமக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் ரைடர்ஸ் அவ்வளோ சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க. செரி விலாக் அவர் அப்பப்போ ஏதாச்சும் எனக்கு டிப்ஸ் தருவார். மித்தபடி நான் இன்னும் நிறைய பேர்த்துட்டு கேட்பேன். ஆனால் இங்கே போகிற இந்த வழிலாம் சேஃபான்னு சொன்னதுக்கு கம்மன் நீ வீட்டில் போயிட்டு பிஸ்னஸை பாரு, இதெல்லாம் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா சின்ன பையன் உனக்கு ஏஜ் இருக்குது, இப்போ ஒய்ஃப் அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும், இருந்தாலும் வந்துட்டு நீலாம் அதில் ரைட் பண்ண வேணான்னு தான் சொல்லுவாங்களே தவிர இதெல்லாம் சேஃபாக பண்ணு அப்படின்லாம் சொல்ல மாட்டார். செரி விலாக் ஆனால் மட்டும்தான் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் பண்ண. இப்போ தான் அவர் வேர்ல்டு ட்ரிப் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்தது அந்தமாதிரி நாமளும் பண்ணலான்னு ஒரு ஆசை. அந்த ஐடியாவில் இருக்குங்களா? மாறிட்டோம். அதுக்கு தாங்க சூப்பர் பைக்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்கேன். சூப்பர். இந்த கேரட் பில் சொல்லுங்களேன். ஏன்னா காரு பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வாங்க தான் எல்லாரும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாருப்பா இவர் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் என்னை பார்க்குறாங்க. அவர் என்னப்பா கார் வச்சுக்கிறாரு, பைக் வச்சுக்கிறாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தெரியாது. டெய்லியும் 11 மணி ஆனால் வீடியோ போடணும். இன்றைக்கி கண்டென்ட் எடுத்தனா நைட்டு தூங்காமல் நான் எடிட் பண்ணணும். அதோட எல்லாமே நான் தான் எடிட்டிங், கண்டென்ட் யோசிக்கிறது எல்லாமே. கண்டென்ட்டுக்கோசம் சரி இந்த கண்டென்ட் நல்லா இன்னும் பெட்டராக கொடுக்குன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய யோசிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு இது கண்டென்ட் ஒன்றுமே சரியில்லடா, நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணலாம், டக்குன்னு மணாலி போக சொல்லுவேன். இல்லைனா அங்கேயும் இல்லைனா உடனே மகாராஷ்டிரா போகலான்டா அப்படின்பேன். இப்போ நான் பெங்களூரில் தான் இருந்தேன். பெங்களூரில் என்னடா பண்ணுறது, போர் அடிக்குது. இப்போ ஃப்ளட்டு வேறு இருந்துச்சு. சரி நான் அங்கே போனால் வச்சு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம ஏதாச்சும் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். அட்லீஸ்ட் கண்டென்ட்டுக்கு வச்ச மாதம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோங்களா, ஆக மொத்தம் ஹெல்ப் ஒன்று நடக்குது. அதுக்கோசமாச்சும் நம்ம உள்ளே போகலான்டா, யார் என்ன பேசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப்பு, நான் கண்டென்ட் அது பண்ணிக்கிறேன். அதுதான் என்னை பார்த்து ஒரு 4 பேர் அட்லீஸ்ட் வீடியோ கோசமாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல. அதுக்கோசம் நான் அங்கே 700 கிலோமீட்டர்ஸ் ஒரு நைட்லேயும் இங்கே வந்துட்டேன். அப்போ தான் ஒய்ஃப் வந்துட்டு இல்லை நானும் வருவேன், நீங்கள் போனீங்கன்னா 4 நாள் 5 நாள் ஆயிரும், அதனால நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. இருந்தாலும் கமெண்ட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துப்போம். பட் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? சில கமெண்ட்ஸ் வரும். ஏன்னா பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கும்போது கண்டிப்பாக பிடிக்காதவங்க இருப்பாங்க. ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வரும். என்னடா நீ மட்டும்தான் அப்படி பண்ணுவியா அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணி நானே பார்த்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு அது புதுசு இல்லைங்களா. வீட்டில் திட்டுறது வேற, என்னை யாரும் பப்ளிக்காக 4 பேர் அப்படி யாரும் என்னை வந்து ஃபேஸ் டு ஃபேஸும் திட்டினதில்லை, காதில் படுற மாதிரி யாரும் திட்டினதில்லை. இது பார்க்கும்போது என்னையும் சரி இவனையும் சரி இப்படி திட்டும்போதெல்லாம்
கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா இது, நம்ம எதுக்கு இதுக்குள்ளே வரோம், எதுக்கு தேவையில்லாமல் எல்லாருக்கிட்டையும் நம்ம திட்டு வாங்குறோம், இதெல்லாம் தேவையா அப்படின்னு தோணும். ஆனால் எல்லாரோட கடைசியாக பேஸுன்னு வந்து பார்த்தா, ஓகே இப்படி ஒருத்தர் மேரேஜ் பண்ணியிருக்கோம், நாமளும் இந்த லைஃப்பில் போய் தான் ஆகணும். ஓகே. இப்போ அவங்க வந்து குடும்பத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக சொன்னாங்க. இப்போ நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு பேஷனாக ஆரம்பிச்சிருந்தா கூட இப்போ டிடிஎஃப் வாசன் அவர்லாம் இப்போ அந்த கேஸு பிரச்சனைலாம் பார்த்ததுக்கு அப்புறம் பைக் ஓட்டுற எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கையில் எடுத்துக்கிட்டீங்க. ஏன்னா நம்ம இதை தான் கற்றுக் கொடுக்கணும், இதெல்லாம் கற்றுக்கணும். இப்போ கூட சொன்னீங்க எனக்கு வந்து ரேசஸ்லேயே ஃபஸ்ட்டு சொல்கிறவங்க வந்து செரியில் கூட சொல்லுவார் என்கிட்ட, இந்த மாதிரி பண்ணு இதெல்லாம் பண்ணாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க? ஐ மீன் இந்த டிடிஎஃப் வாசன் இந்த பிரச்சனைக்கெலாம் அப்புறமா ஸ்டண்ட்டு தான். ஸ்டண்ட் வந்து பண்ணக்கூடாது அப்படி நானும் சின்ன சின்னது பண்ணியிருக்கேன். சோசியல் மீடியா பெருசாக அப்லோட் பண்ண மாட்டேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் எனக்கு முன்னாடியே வீலிங் பண்ணிட்டு போயிட்டு இருந்தான், சைக்கிளில் பண்ணான். அவன் தடிக்கிட்டு விழுந்து, ஆனால் உங்களை பார்த்து தானே கற்றுக்கிட்டேன், சின்ன ஸ்லிப் ஆயிடுச்சு, நான் அடுத்த டைம் நல்லா பண்ணுறேன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், ஓ நம்ம தெரியாமே நம்ம அவனை ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கோன்னு. அப்புறம் ஒரு அம்மா வந்துட்டு சொன்னாங்க, அந்தமாரி பசங்க உங்கள் வீடியோஸ் தான் பார்க்குறாங்க, வீலிங்லாம் பண்ணாதீங்க எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு மாரி சொன்னாங்க. சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலேருந்தே எல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வாசன் ப்ரோட அந்த இஷ்யூ ஆனதுக்கப்புறமும் இது ரொம்ப பெரிய தப்பாயிட்டு இருக்குது, இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் பண்ணிட்டுருங்க. அப்போ தீபாவளி கூட பட்டாசு அடிச்சாங்களே, அதெல்லாம் ரொம்ப பெரிய இது. ஏன்னா இதெல்லாம் அவங்க மேலே அடிச்சுட்டே போணுச்சு. இதை பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் இதேமாரி பண்ணலாம். ஏன்னா லைக்ஸ் போக எல்லாரும் ஒரு அடிக்ட் ஆகிட்டாங்க அந்த லைக்குக்கு. அந்த லைக்குக்கோசம் அடுத்தது மறுபடியும் இன்னும் பண்ணுவாங்க. இப்போ நியூ இயர் வரப்போகிறது எங்கள் பெரிய பயமே அதுதான். நியூ இயர்க்கு வந்துச்சுன்னா மறுபடியும் பட்டாசு வச்சுட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது நாம் வந்து பெரியவங்க சொன்னாங்க தான் கேட்பாங்க, ஒருத்தர் ஸ்டேஜில் இருக்கிறவங்க சொன்னால் தான் கேட்பாங்க. எங்களை மாரி ஒரு சின்ன சின்ன ஆளுங்களாம் இருக்காங்க, அவங்களாம் சொன்னாங்கன்னா சின்ன இருக்கவங்க கேட்டுப்பாங்க. அதனால் நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இது அதுக்காக தனியாக சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்தமாரி வீலிங் பண்ண வேணாம், டிஸ்க்ளைமர்லாம் போனோம், வீலிங் பண்ண வேணாம், அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நீங்கள் ஸ்பீடோ வீலிங்கோ பண்ணால் கூட ஒரு ப்ரைவேட் பிளேஸில், அதுவும் நீங்கள் சோசியல் மீடியா அப்லோட் பண்ணாமல் வேறு ஏதோ பண்ணுங்க அப்படின்னா. நான் தமிழ் வைப்பேன், இந்தமாரி நான் ஸ்பீடாக போயிருக்கேன் இதாக பண்ணிங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நான் அது வைக்க மாட்டேன். எதனாலனா ஆனால் உள்ளே போய் பார்த்தா நான் அதோட கிளிப்ஸ் போட மாட்டேன். ஏன்னா அவர் போயிருக்காரு, அதேமாரி பைக் வாங்கி நாமளும் அந்த ஸ்பீட் செக் பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இதாகும். இப்போ ஒரு மூவி மாரி தானே இதுவும், 6 பேக் வைக்கிற பார்த்து தான் இப்போது 6 பேக் நடுவில் ட்ரெண்ட் ஆகிடுச்சு, அதேமாரி தான் இதுவும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிட்டேன் நான். அந்த டிடிஎஃப் வாசன் அந்த இஷ்யூ பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அவர் சைடு பார்த்தீங்கன்னா அந்த 10 வருஷம் லைசன்ஸ் கேன்சல் பண்ணது தான். ஏன்னா ஒருத்தரோட லைஃபே அந்த 10 வருஷத்துக்குள்ளார தான். இப்போ தான் ஒரு ஓடுற வயசு, ஒரு சின்ன ஒரு இடத்துல குழுவிலேருந்து இவ்வளோ பெரிய இதாக இருக்கார். அவருக்குலாம் நிறைய பேர் ரோல் மாடலாக நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நானே பார்த்துருக்கேன், இந்தமாரி பண்ணலாம், அவர் பண்ணியிருக்காரு, அதேமாரி பண்ணலாம், நானுமே நிறைய யோசிச்சிருக்கேன். நிறைய பேர்த்துக்கு இதாக இருக்காங்க. இப்போது லைசன்ஸ் கேன்சல்னா அவர் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு எதுவுமே அவரால் பண்ண முடியாத மாரி இருக்குது. ஸோ பைக் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஃபீமேலாக மெயிலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, ஒரு பைக் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அது கொஞ்சம் ஒரு ஜென்ரல் பார்வை இருக்குல்ல. இப்போ டிடிஎஃப் வாசனே எடுத்துக்கிட்டா கூட நிறைய பேர் சொன்ன விஷயம்னா இதெல்லாம் உனக்கு தேவையான்றப்ப தான் ஃபர்ஸ்ட் வருது, அந்த வார்த்தை வருது. ஏன் இந்த ரேஸ் பண்ணுறவங்க இல்லைன்னா வந்துட்டு பைக்கில் ட்ரிப் போகிறவங்க இதை ஒரு பேஷனாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு லைஃபே கிட்டத்தட்ட டிடிஎஃப் வாசன் அதுதான் அவருக்கு லைஃபு. ஸோ அப்படி இருக்கவங்களை வந்து இது ஒரு தேவையான்னு கேட்குறாங்கல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது தேவையான நான் அவங்கள பார்த்து தான் சிரிப்பேன். நான் உங்களை மாரி யாரும் நாங்கள் வெட்டியாக உட்காந்து கமெண்ட் பண்ணிவிட்டு நெட் பேக் வேஸ்ட் பண்ணல. அட்லீஸ்ட் எங்களால் முடிஞ்சது நாங்கள் ஏதோ பண்ணுறோம். அது நாங்கள் ட்ரை பண்ண மாதிரி ஏதோ ஒன்று நல்லது கெட்டதும் நடக்கும், நல்லதும் நடக்கும். நான் அவங்கள மாரி டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு இருக்க கிடையாது. எங்களால் முடிஞ்சது ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பிறந்ததுக்கு ஏதாச்சும் எங்கள் அடையாளத்துக்கு தேடி ஓடிட்டுருக்கோம். அதனால் எங்கள் வேலை நாங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். அது அவங்களுக்கு இதாக இருக்குது. ஒருத்தர் வளர்ந்தாலே ஒருத்தருக்கு பிடிக்காதுங்களே, அது மனுஷங்களோட குணம். அது அப்படி. அதுக்கப்புறம் தான் பேசினாரா டிடிஎஃப் உங்ககிட்ட? ரீசெண்டாக வீட்டுக்கு வந்துட்டு கூட தான் போனார். நீயும் பார்த்து ஜாக்கிரதையாடுறா அப்படின்னு தான் சொன்னார். இதுமாரி எதுவும் பண்ணாங்கன்னா இப்போ நான் இப்போ சூப்பர் பைக் இப்போ தான் வாங்கினேன், நவம்பரில் தான் வாங்கின உடனே இதுமாரி எனக்கு வார்ன் பண்ணிட்டாங்க, இதுமாரி டார்கெட் அப்படி இப்படின்னு வார்ன் பண்ணாங்க. லைட்டாக பயமாச்சு, அவ்வளோதான் நம்ம லைஃபும் முடிய போதோ அப்படி இப்படின்னு. இது போலீஸ்லேருந்து தான் சொன்னாங்க, இந்தமாரி ஒன்றை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க, ஒழுங்காக ஸ்பீட்லாம் போகாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஸ்டேஷன் கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க, இந்தமாரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அப்பாவோட சொல்லி ஒரு லெட்டர், அப்பாலஜி லெட்டர் எழுத சொன்னாங்க. எழுதிட்டு தான் இது பண்ணாங்க. ஓகே. டிடிஎஃப் நாங்கள் பேசின வரைக்கும் நாங்கள் பார்த்த வரைக்கும் எப்படின்னா அவர் அப்பாவியாக தான் தெரியல. நான் பேசும்போது கொஞ்சம் அவர் பேசினா ரொம்ப தெரியுங்க. நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே நானே நினச்சிருக்கேன், என்னடா இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, இவர் மட்டும் தான் பைக் வச்சிருக்காரு அப்படின்னு நினச்சிருக்கேன். ஒருத்தர் பேசினா ஒருத்தர் பழகினா தான் அவரோட குணம் என்னன்னு தெரியும். அந்தமாரி தான். ரொம்ப சாஃப்டான ஆள், ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப ஜாலியாக இருப்பார் அவர். ஓகே சரி பிரதர், இப்போ ட்ரிப் பற்றி பேசணும். ஏன்னா நிறைய பேருக்கு ஆர்வமாக அதுதான். ஏன்னா ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க இல்லையா, இங்கேருந்து கிளம்பி அங்கே வரைக்கும் போகிறோம் அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடும். இங்கே இருந்து அங்கே போகிறோம், தெரியாத ஊர், தெரியாத பாஷை அப்படின்னும் போது ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா கூட அங்கே போகிறதுக்கு வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒன்று ஓடிட்டே இருக்கும் மைண்டில். என்னன்னா ஓடும் மைண்டில்?
வீட்டுக்கு முதல்ல பத்திரமா வருமானு தான் ஒரு இது. ஏன்னா நம்ம ஊர் மாரி மத்த ஊரில் யாரும் டிரைவ் பண்ண மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு வளைப்பாங்க. திடீர்னு ஜன்னல் திறந்து துப்புவாங்க. அவங்களாம் பீடா தான் அதிகமாக போடுவாங்க. அதெல்லாம் நிறைய நடக்கும். போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு லாரியிலேருந்து துப்புவாங்க, எச்சு துப்புவாங்க. மாடுலாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் தான் படுத்துட்டு இருக்கும். ஸ்பீடு எடுக்க முடியாதுங்க. நைட் டைம் ட்ராவல் பண்ணால் மாடு படுத்துக்கிட்டே இருக்கும். நிறைய ஆக்சிடென்ட் எங்களுக்கே ஆயிருக்கு மாடுலாம். அப்புறம் ரோடு பார்த்தீங்கன்னா நடுவில் பெரிய குழியாக இருக்கும். ஒரு முட்டிக்கால் அளவு குழி இருக்கும் மெயின் NH ரோட்லேயே. அதெல்லாம் ஏதோ வந்துச்சுன்னா இஷ்யூ ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் நம்ம வண்டி பேட்டரி டவுன் ஆகிடுமோன்னு. ஏன்னா கிளைமேட் மாறும், ஒரு ஸ்டேட்டுக்கும் டிஸ்ட்ரிக்கும் கிளைமேட் மாறும். அதில் ஏதோ பிரச்சனை வந்துருமோ அது ஒரு பயம். அப்புறம் நம்ம நைட்டு ஹோட்டலில் நிறுத்துகிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாராச்சும் வண்டி திருடிடுவாங்களோன்னு பயம். இதெல்லாம் நிறையா இருக்கும். டெய்லியும் பயத்திலே தான் இருப்போம் ரிட்டன் வர வரைக்கும். அதை தாண்டி அந்த பிளேஸ் விசிட் பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இருந்தாலும் நார்த் சைடு போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அவங்களுக்கு பிடிக்கலனா திடீர்னு கர்ச்சிப் கட்டிட்டு அடிக்க வந்துடுவாங்க. அந்த சம்பவம்லாம் நிறையா பார்த்துருக்கேன். அப்படியா? அடிச்சிட்டாங்களா? எதுக்காக வந்து அடிப்பாங்க? சம்மந்தமே இருக்காது. அவங்களுக்கு பிடிக்கலனா அடிச்சிருவாங்க. நார்த் சைடு அவங்களுக்கு பிடிக்கலனா நம்ம போகிறோம் த்ராட்டல் பண்ணுறோன்னா பிடிக்கலனா அடிச்சிருவாங்க. அப்படி வண்டி ஏதாச்சும் அவங்களுக்கு வண்டி பிடிக்கலனாலுமே அடிப்பாங்க. வண்டியும் அடிப்பாங்க, நம்மளே அடிப்பாங்க. நான் இது பார்த்துருக்கேன். டீ கடை 11 மணிக்கு திறந்து வச்சிருந்தாலும் அடிப்பாங்களாம். இதுமாரிலாம் இப்போ நம்மளுக்கு இங்கே 24 hours டீ டைம்லாம் இருக்குங்களா, அந்தமாரி அங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கட்ட பஞ்சாயத்துன்னு அப்படி அவங்களுக்கு பிடிக்கலனா அது அடித்து உடச்சிடுவாங்க. அந்தமாரி நாங்கள் ஹைவேல போய்ட்டு இருக்கும்போது ஒரு லாரிக்காரன் வந்துட்டு இண்டிகேட்டர் போடாமல் வளைஞ்சிட்டு வந்தான். அதுக்கு வந்துட்டு நீ ஏன் இண்டிகேட்டர் போடாமல் வரனா, இண்டிகேட்டர் போயிருச்சுன்னு சொன்னதுக்கு அடிச்சாங்களாம். எதுக்கு எதிர்த்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே இவ்வளோ பெரிய கட்டை வச்சுட்டு தான் சுற்றுவாங்க நார்த் சைடில். அதெல்லாம் கொஞ்சம் பயம்தான். ஏன்னா அவங்க பைக்கை ஆக்சுவலி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் ரூமுக்குலாம் கூட்டு போய் வச்சுருப்பேன். ஆமாம், பெட்ரூமில் தான் இருக்கும் பைக். எனக்கு பிடிச்ச பைக். ஆமாம், பெட்ரூமில் தான் இருக்கும். மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை தான் வந்துட்டு பக்கத்தில் படுக்க வச்சு பெட்ஷீட் போற்றி தூங்குவேன். இப்படிலாம் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, அதெல்லாம் நிறைய அட்ராசிட்டி பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஹோட்டலுக்கு போணுச்சுன்னா வண்டி வெளியே நிறுத்த மாட்டேன். ஹோட்டலுக்குள்ளே வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவேன். உள்ளே உட்கார வச்சு பக்கத்தில் வச்சு தான் சாப்பிடுவேன். என்னங்க சொல்கிறீங்க? அப்படி தான் பண்ணுவேன் நான். ஃபஸ்ட்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரொம்ப கிரேஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின பைக்கு. ஒரு பைக் வந்துட்டு அதுவும் அம்மா காசில் அப்பா காசில் வாங்கியிருந்தா கூட எனக்கு அந்தளவுக்கு ஃபீல் இருந்திருக்காது. அவங்க கேட்ட வந்துட்டு நான் அமௌண்ட்டு தரேன், அமௌண்ட் கொடுத்து நீ வாங்கினா அது பைக்கோட ஃபீல் தெரியாமல் போயிடும், நீயே சம்பாரித்து வாங்கிக்கோ அப்படின்னாங்க. நான் ஒரு 2 years அது பைக்கு எல்லாம் சேர்த்து வச்சு வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறம் தான் அந்த பைக்கோட வேல்யூ தெரிய ஆரம்பிச்சிச்சு. சரி பைக் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு போது தான் இப்படி ஹைவேலெலாம் புல்லட் ரைடு, ஃபஸ்ட்லாம் புல்லட் ரைடு தான். புல்லட் ரைடு போகும்போது அப்போ தான் சரி நான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன். அவர் ஏற்காட்டில் போயிட்டு இருக்கும்போது இந்தமாரி நாமளும் போகணும் அப்படின்னு. அப்போது எதுவுமே தெரியல. அவர் யூடியூப் சிம்பிள் ஒட்டியிருந்தார். அதை வச்சு தான் நான் ஐடென்டிஃபை பண்ணேன் இவர் தான் அவர் அப்படின்னு. அப்புறம் சரி நாமளும் இந்தமாரி ஏதாச்சும் பண்ணணும்னு எதுவுமே நாலேஜ் எனக்கு அவ்வளோவா எதுவுமே இல்லை. யார் கேட்டாலும் அதான் எனக்கு முன்னாடி இருந்த எங்கள் ரைடர்ஸ்லாம் கேட்டாங்க, எங்கள் ஏரியா பக்கத்தில் இருப்போம் ஒரு சொன்னாங்க திடீர் போய் கடையிட்டு போய் பொழப்பு பாடுற அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பேக்கில் வந்துட்டு தலைவணிலாம் ஃபில் பண்ணி வச்சுப்பேன். சென்னை தான் ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்தேன். வந்துட்டு என்ன பண்ணுறதில்ல, சரி சென்னை வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும் எதுவுமே புரியல எனக்கு. இதுதான் ரைடா அப்படின்னு சொல்லிட்டு மாரி இருந்தேன். அப்புறமேட்டு இதுதான் இப்போது டிக்டாக் ஃபேமஸ் ஆகும்போது ரீல்ஸில் பார்க்க ஆரம்பித்தேன். நல்லா பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு. அப்புறம் சென்னையில் இருக்கிற பிளேஸ்லாம் இப்போ பீச்செலாம் சுற்றி பார்க்க ஆரம்பித்தேன். அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த பிளேஸை பார்க்கும்போது இதுக்கோசம் தான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு உடம்பு டைட்டாக இப்படியே பிடிச்சிட்டே இருப்போம். ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே அங்கேருந்து வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். வந்தோடனே அந்த ஃப்ரீயாக அந்த பேக் கழட்டிச்சுட்டு அந்த பிளேஸை பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதுக்கோசமே வந்துட்டு என்ன பைக் வாங்கினாலும் சரி, கார் எது வாங்கினாலும் சரி, இங்கேருந்து நான் லடாக் போய்ட்டு அந்த லடாக் போர்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுருவேன் வீட்டில். ஓகே, எந்த பைக் வாங்கினாலும் சரி என்கிட்ட இருக்கிற எல்லா பைக்குமே அங்கே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துருவேன். இங்கேருந்து 4000 கிலோமீட்டர் சம்திங் வரும். அங்கே போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அது வால் பண்ணி வச்சுருவேன். ஓகே, கண்டிப்பாக சின்ன பட்ஜெட் போட்டிருப்பீங்கல்ல ஃபஸ்ட்டு ரைடுக்கு, அது ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு 1600 அவ்வளோதான். 1600 பெட்ரோல் எல்லாமே 700 கிலோமீட்டர்ஸ். 700 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன். ஓகே, எந்த பைக்கில் போனீங்க? KTM RCயில். ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க. 1600 அப்போ பெட்ரோல் விலை கம்மியாக இருந்துச்சுங்க. இப்போ பெட்ரோல் 2019ல் அதுக்கு ஒரு 600 போட்டேங்க. பெட்ரோல் 600 போட்டேன். ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரொம்பலாம் எடுத்துக்க மாட்டேன். ஒரு பால் குடிப்பேன், இல்லை ப்ரெட்டு தொட்டு சாப்பிட்டுப்பேன். அப்புறம் வீட்டில் தான் இல்லை நான் சேர்த்து வச்சு தான் வாங்கணும். ஏதாச்சும் ஒர்க் பண்ணி எங்கள் சொந்த கடையிலே நான் வேலை செய்கிற மாரி தான் செஞ்சு அமௌண்ட்டு வாங்கிப்பேன். அவங்க வாரம் ஆனால் ஒரு 2000 தருவாங்க. அது வச்சு தான் நான் பண்ணணும். ஒரு எல்லாம் சேர்த்து வச்சு 1600 எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 600 போட்டுட்டு ஒரு ரூம் வந்துட்டு ஒரு 400 சம்திங்கில் அந்த இந்தமாரி லாட்ஜ் மாரி தான் சின்ன ஒரு இது அந்தமாரி எடுத்துகிட்டு இங்கே தான் ஒரு சென்ட்ரல் பக்கத்தில் தான் எடுத்தோம். நான் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரே ஒரு நாள் தான் பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் போய்ட்டேன். ஃபோட்டோ எதுவுமே எடுக்கலை. நேச்சுரலாக பார்த்தேன். சரி அடுத்தது வந்து கோயம்புத்தூர் போகலான்னு சொல்லிட்டு அதுக்கு கேல்குலேட் போட ஆரம்பித்தேன். மேக்ஸ் எல்லாம் அப்போ தான் கொஞ்சம் போட ஆரம்பித்தேன். கோயம்புத்தூர் கிலோமீட்டர் போட ஆரம்பித்தேன். அங்கே ஒரு 700 செலவு பண்ணேன். மொத்தமாக 700 தான். 400க்கு பெட்ரோல் போட்டு இப்படி போக நல்லா இருந்துச்சு.
அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போவோம்னு. சரி எத்தனை நாள் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றுறது, கொஞ்சம் வெளியே போய் பார்க்கலாம்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம். அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் சமாளிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது தாண்டி அந்த இடத்த போய் பார்க்குறோம்ல, இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி அந்த இடத்த பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் நெட்லலாம் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன், இருக்கிறதுலே எந்த பிளேஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்புறம் சரி லைஃப்பில் ஒரு டைம் வச்சு லடாக் போயிடலாம் அப்படின்ட்டு. சரி நான் அப்போ தான் லடாக்கில் போயிட்டு போர்டு போட்டிருந்தாரு, இது எப்பயாச்சும் போயிடலான்னா. அதுலேருந்து ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அதே பைக்லேயே போயிட்டு வந்தேன். ஓகே. அதுக்கு 35,000 ஆயிடுச்சு. ஓகே. இப்போ ஒரு பட்ஜெட் சொல்ல முடியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே லேக்கில் தான் போகுது. 4 லேக் 6 லேக். ஓகே. இப்போ நீங்கள் போயிட்டு வந்த பட்ஜெட் எவ்வளோ இருந்துச்சு? 4.5 லேக் வந்துருச்சுங்க. 4.5. ஆ. ஓகே.